Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இப்போ 2-3 நாட்களாக செய்திகளில் வந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஞானசேகருக்கு குண்டாஸ் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஞானசேகருக்கு பல வழக்குகள் இருக்கிறதுனால நீண்ட நாள் அவர் சிறையில் இருக்க போகிறாரு, அதனால் அவர் மேலே குண்டாஸை நீக்கியிருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. 19 வழக்குகள் ஏற்கனவே 16 வழக்கு 19 வழக்குன்னு ஏதோ கணக்கெலாம் சொன்னாங்க. எல்லாமே இந்த கற்பழிப்பு இல்லை இந்த மாதிரி பாலியல் வன்முறை எல்லாமே அது மாதிரி எல்லா விதமான அது. அப்புறம் அந்த அசால்ட்டு, தாக்குதல், ராபரி, கொள்ளை, மிரட்டி பணம் பறிப்பது, இந்த மாதிரி இவ்வளோலாம் இருக்கிறவரை குண்டாஸில் போட்டாங்க. கொஞ்சம் அந்த யார் அந்த சார்னு அது 2 மாதம் ஓடிச்சு, எல்லோரும் பேசுனாங்க. இப்போ அது அடங்கிடுச்சு. யார் அந்த சாருங்கிறதே ஜனங்க அந்த சாரையும் மறந்துட்டாங்க, அந்த யாருன்னு கேட்குறதையும் மறந்துட்டாங்க. சார் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார். சார் யாருன்னு எனக்கு தெரியாது. சார்? எனக்கும் தெரியாது. தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்கல்ல. ஆமாம் சார். எப்படி தெரியும் நான் சொல்ல முடியாது. எது தெரியுமோ அதை சொல்லலாம். சில சமயத்தில் உண்மையை சொன்னால் தான் வம்பே வரும். பொய் சொல்லிட்டீங்கன்னா பிரமாதம் கொண்டாடுவாங்க. பொய் சொல்கிறீங்களா சார்? இல்லை, உண்மையை சொன்னால் பிரச்சனை வருன்றதுனால நான் சொல்லாமல் இருக்கேன்றேன். ஓகே சார். உண்மை எனக்கு தெரியும், ஆனால் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னு சொன்னால் உண்மை சொன்னால் சத்தியமாக பிரச்சனை வரும், பொய் சொன்னால் வரவே வராது. அந்த வகையில் சாரை விட்டுருவோம். சார் தான் தப்பிக்க வச்சாச்சு. இப்போ சார் யாரோ ஒரு சார், அவர் யாருன்னு தெரியல நமக்கு. அவர் இவரை காப்பாற்றணுமா இல்லையா? ஆமாம். இல்லைன்னா யார் அந்த சார்னு இவர் சொல்லிடுவாரா இல்லையா? இப்போ குண்டாஸ்லேருந்து இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் அடுத்தது என்ன பாக்கி இருக்குது? செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக ஞானசேகரனை தீரர், தியாகி, அவர் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட போதே யாரோ ஒரு தலைவர், துரைமுருகனா யாரோ ஒருத்தர் பேசும்போது, தம்பி, நம்ம சபாநாயகர் அப்பாவு நான் மாற்றி சொல்லிட்டேன். அப்பாவு ஒரு கூட்டத்தில் பேசும்போது தம்பி ஞானசேகரன் என்ன பாசத்தோடு சொல்கிறார். அப்போ ஞானசேகரன் என்ன கேரக்டர்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு, விஜய் சொல்கிறார். அப்பாவு என்ன கேரக்டர்னு ஞானசேகரனை தம்பின்னு சொல்லும்போது நமக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே. 8 வருஷத்துக்கு முன்னால் கொடுங்கோலன் கருணாநிதினு அதிமுகவில் இருக்கும்போது பேசினவர் அந்த கேரக்டர். இப்போ தம்பி வெளியில் வராரு. தம்பினாலே திமுகவில் சாதாரணமாக தம்பி அப்படின்னா நீங்கள் ஏதோ தம்பி அப்படின்னு, திமுகவில் தம்பின்னு சொன்னால் அவர் 350 கோடி ரூபாவில் ஈசிஆரில் பங்களா கட்டுறாரு, 500 கோடியில் அங்கே இது வாங்குறாரு, கட்டடம் வாங்குறாரு. இப்படி இதுதான் திமுகவில் தம்பிங்கிறது. அது ஒரு பதவி மாதிரி, இளவரசர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவி மாதிரி அது தம்பி. அப்போ தம்பின்னு கூப்பிட்டாரு. இப்போ அடுத்தது என்ன நீங்கள் அறிவிப்பு எதிர்பார்க்கலான்னா, இப்போ அடுத்தது இதை வாங்கிட்டு பெயில் வாங்கிடுவார். குண்டாஸ்லேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா பெயில் வாங்கிறது ஓரளவுக்கு சுலபம். வாங்கிட்டார்னா என்னுடைய ஒரு கணிப்பில், அனுமானத்தில், திமுகவோடு நாம் இவ்வளோ தூரம் திராவிடத்தில் அரசியலில் பயணம் பண்ணதில் ஊடகத்துறை சார்பாக அடையாறு இருக்கக்கூடிய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஞானசேகரன் அவர்கள் திமுகவின் எம்எல்ஏ வேட்பாளராக அறிமுகமாகலாம். ஞானசேகரன் ஏன் தீரர் இல்லையா? அவர் தியாகி இல்லையா? அவர் ஏங்க ஊழல் பண்ணேன், ஆமாம் ஊழல் பண்ணேன், லஞ்சம் வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணும்போது பேண்ட்டில் ஒன்று போயிட்டாருன்னு டிஆர் பாலு வருத்தப்பட்டார். அவர் தியாகி, தீரர். ஞானசேகரன் பேண்ட்டில் ஒன்று போனாரா?
போனாரா? இல்லை சார், கெத்தா நடந்ததார் சார் உள்ள நடந்து வந்து இல்லை, காலை நீட்டிக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார் செல்ஃபோனில் எஸ்யூவியில். இதை நான் சொல்லலை, ஹைகோர்ட்டில் கேட்டது. அவருக்கு மாவு கட்டு போட்டது, வெறும் பேண்டேஜ் மட்டும் போட்டிருக்கீங்களே, இது என்ன இதுன்னு கேட்டாங்க. ஏன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரவுடியெல்லாம் கை காலில் வந்து அடித்து உடச்சிருவாங்க போலீஸில். இந்த ஈர சாக்கை சுற்றி அடிப்பாங்க. அப்போது வந்து அடிப்பட்ட வேர்டு இது தெரியாது, அடையாளம் தெரியாது, ஆனால் உள்ளே உடஞ்சிரும். இது வந்து கொடூரமான ரவுடிகளுக்கு சில சமயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வந்து காவல்துறை வந்து ஐயா தவறு செய்யாதே அப்படின்னு அன்பாக கேட்டால் அவன் ஒத்துக்கு போகிறான்னா, சில இடங்களில் அது வந்து அவசியம்னு கூட தோணும். சட்ட ரீதியாக அது வந்து தவறுன்னு சொன்னால் கூட தார்மீக ரீதியாக சரின்னு தோணும். இவர் சும்மா கட்டு மட்டும் போட்டாங்க, கைகாலம் அடிக்கல. அது இதை குறிப்பிட்டு பேசியது வந்து நம்ம இல்லை, உயர்நீதிமன்றம். பேண்ட்டில் ஒன்றுக்கு போனவரே தியாகி தீரர்னு சொல்லும்போது தைரியமாக நடந்து வந்து ஃபோன் எடுத்து யாரோ ஒரு சார்கிட்ட முக்கியமாக பேசுகிறாரு. எப்போது? கஸ்டடியில் இருக்கும்போது. அதுவும் எங்கே? எஸ்யூவி, ஒரு டீலக்ஸ் வண்டியில், அதுவும் காலை நீட்டிக்கிட்டு சும்மா ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்ருக்காங்க. 4 பேர் பார்க்கும்போது ஏதோ போலீஸ் ஆக்ஷன் எடுத்த மாதிரி காமிக்கணும்னு. அவருக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? அவருக்கு தீரர்னோ தியாகினோ சொல்லலாமா கூடாதா சார்? மக்கள் கடைசி வரைக்கும் அவர் வந்து யார் அந்த சார்னு யாரையும் காட்டி கொடுக்காம காப்பாற்றினாரா இல்லையா? அந்த நன்றி விசுவாசத்திற்கு அவருக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சாதாரண டீ நகரில் பாத்திர கடை வச்சுருந்தவர் இன்றைக்கி வந்து 2 லட்சம் கோடி பணம் வச்சுருக்காரு. 4 இன்ஜினியரிங் காலேஜ், 3 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு, நிறைய ஹோட்டல் வச்சுருக்காரு. மக்கள் ஏற்றுக்கலையா? டிப்பர் லாரியில் டிரைவராக இருந்தவர் இன்றைக்கி வந்து சாராய ஆலைகள் வச்சுருக்காரு, லட்சம் கோடிகளில் வந்து மிதந்து கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளவில்லையா? சாதாரண பிளம்பராக இருந்தவர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபராக இருந்து ஒரு மலைப்பகுதியே, மலைன்னு பேர் வர பகுதியே வந்து ஆட்சி செய்கிறாரு. அங்கே இப்போ மாநாடு கூட நடத்தினாங்க. அவரை ஏற்றுக்கலையா? இப்படி உதாரணங்கள் போயிட்டு வரலாம். அதெல்லாம் விடுங்க. ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் கோடி சம்பாதிச்சு இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கலையா? இது தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் என்ன சாப்பிடாமல் இருந்துட்டீங்களா 2 மாதமா? நான் சாப்பிடாமல் இருந்துட்டேனா? இல்லையே. மக்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கம் போல் போகிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள். வாழ்க கொள்கைன்னு சொல்கிறாங்க, பிடிச்சவங்க வாழ்க சொல்கிறான், இல்லைன்னா 200 ரூபா கொடுத்து அட்லீஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வரான். ஏன் ஞானசாகரனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அண்ணன் சேகர்பாபு இருக்கிறார், அறநிலையத்துறை அமைச்சர். அவரை பார்க்கும்போதே அப்படியே நம்ம கன்னத்தில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. பக்தினால் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ நான் பயத்தினால சொல்கிறேன்னு எடுத்துக்க போகிறீங்க. அவரை பார்த்தாலே நம்ம கன்னத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு பக்தி பிழம்பாக தெரிகிறார் எனக்கு. சித்தராக நினைக்கிறேன் சார். இல்லை சார், அந்த சித்தர் மாதிரி இருக்காருன்னு. ஆமாம் சார், பாவம் சித்தர், ரைட்டு, ஓகே. ஆனால் ஒரு காலத்தில் அவர் வட சென்னையில் என்னவாக இருந்தார், எப்படி இருந்தார், அவர் எந்த மாதிரி ஒரு பிரபலமாக இருந்தார்? பின்னாயிடுச்சு. நல்லா விபூதி வச்சுக்கிட்டு, ஒரு காவி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு அவர் கோயிலில் போகிறாரு வராரு. ஏய் சுமார் அப்படி வயசானு பார்த்து சொல்கிறாரு. அதே அவருக்கு பூர்வீக வாசனை இன்னும் விடலை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இப்படி நம்ம ஒருத்தராக உதாரணம் சொல்லிட்டு போனால் நிறைய உதாரணங்கள் இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிளை அடுக்கி வைக்கும் கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் அமைச்சராக இருக்கிறார். தாமே அமைச்சராகிவிட்டார். தாமே உழைத்து அமைச்சராகிவிட்டார். இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானசேகரனை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஒரு காலத்தில் வந்து நீங்கள் நானுமே வந்து பேசும்போது மாண்புமிகு ஞானசேகரன் அவர்கள் வந்து இந்த அமைச்சராக இருக்கிறார், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். இல்லை அநேகமாக வந்து பெண்கள் நலத்துறை அமைச்சராக போடலாம் அவரை, சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும்ல. மாண்புமிகு ஞானசேகரன் அவர்கள் பெண்கள் நலத்துறை அமைச்சராகிட்டார்னா சொல்லுவீங்களா? சொல்லணுமா வேணாமா? நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அப்போ எனக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஞானசேகரன் வந்து மயிலாப்பூரில் எம்எல்ஏ ஆவார், பின்னால் அமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி தான் இருக்காங்க, அதனால் ஒவ்வொருவரும் அவருடைய மனைவியினுடைய பேச்சை கேட்கணும், கேட்டதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்
அப்படின்னு சொல்கிறார் சார். ஏமா ஒரு திருமணமான ஒருவர் இவ்வளோ வருஷமாக திருமணமாகி இருக்கிறவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. ஒன்றும் ஓகே, ஒரு பெரிய அதில் தவறு இருக்குன்னோ அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. மனைவி சொல்லே மந்திரம்னு வந்து படம்லாம் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது பொம்பளைங்க வீட்டில் வந்து சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சில விஷயங்கள் அவர்களுக்கு சில ஒரு கூர்ந்த அறிவு, அதனால் ஆண்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலை. இவங்களுக்கு சில விதமான விஷயங்களில் ஒரு அறிவு இருக்குன்னா அவங்களுக்கு சில விதமான ஒரு அந்த உணர்வு பூர்வமான அறிவுகள் அவர்களுக்கு இருக்கும். சில சமயத்தில் அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஏன் அவங்க ஃப்ரெண்டு அந்த ஆள் வராரு பாருங்க, அந்த ஆள் பார்வையே சரியில்லைங்க, அந்த ஆள்கிட்ட பத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன் நல்ல பின்னால் என்றைக்கு ஒரு நாள் 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து அது உண்மைன்னு தெரிய வரும். இப்படி சில விஷயங்கள் யதார்த்தமாகும். நான் அதை வந்து அரசியல் வேறு விதமாக பார்க்குறேன். எதேச்சியாக சொன்னாருன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ என்ன திமுகவில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, பையன் லிஸ்ட்டு, இளைஞரணி லிஸ்ட்டு 40, குறைஞ்சபட்சம் 40 வந்து சீட்டு இளைஞரணி. இளைஞரணிங்கன்னா என்ன, இளைஞர்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சீனியர்லாம் அவுட்டு. பாவம் இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்லாம் சொல்லி தொங்கிட்டு இருக்காங்களே இந்த சீனியருங்கள்லாம், அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வராது. மாப்பிள்ளை ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு, திமுகவின் வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்தியாவுக்கு வெளியுறவுத்துறை உண்டு, மாநிலத்துக்கு உண்டா? அதிகாரபூர்வமாக கிடையாது. ஆனால் கட்சியில் வந்து அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். எல்லா நாட்டுக்கும் அவர் போகிறாரு, முதலீடு பண்ணாரா இருக்கிறாரா தெரியல, ஏதோ முதலீடு சம்மந்தமாக போகிறாரு வராரு. அவர் ஒரு லிஸ்ட்டு குறைஞ்சபட்சம் 60 பேர் எங்கால் போடணுங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் கிச்சனில் வந்து சேகர்பாபு சொல்கிறாரு, மற்றவங்க சொல்கிறாங்க. கிச்சன்லேருந்து ஒரு லிஸ்ட்டு போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாலின் சார்கிட்ட ஒன்றும் லிஸ்ட் இல்லை. வர லிஸ்ட்டில் எதையாவது பார்த்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. அது பொறுப்புன்னு சொல்கிறதா, கடமைன்னு சொல்கிறதா, சுமைன்னு சொல்கிறதா, அழுத்தம்னு சொல்கிறதா, கட்டாயம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் நாசூக்கா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருடைய வெற்றிக்கு பின்னாலும் மனைவி தான் இருக்காங்க. நம்ம எல்லாரும் வந்து வீட்டில் சொல்கிறவங்க பொம்பளைங்க பேச்சை கேட்கணும். இது அவர் சொல்கிறதுடைய சாராம்சம் அது. அப்போது இப்போ நான் வந்து ஒரு திமுக தொண்டை, இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? இப்போ பையன்னு சொல்லி பையனோட லிஸ்ட்லன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் பணம் கொடுத்து சீட்டு வாங்கவா? ஒரு சீட்டுக்கு 2 கோடி 3 கோடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சில சீட்டுகளுக்கு 5 கோடி கூட கொடுத்து சீட்டு வாங்குறதுன்னு. இது வந்து திமுகவில் ஒரு ரேட் இருக்கும், அந்த அதிமுகவில் ஒரு ரேட் இருக்கும். இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நம்ம இதில் இருக்காரு, நம்ம விஜய் கட்சியில் ஒரு செய்தி படித்தேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இது வரைக்கும் 3400 கோடி ரூபா வசூல் பண்ணிட்டாரு. எப்படின்னா, இந்த அது என்ன விருப்ப மனு வரும்போது, விருப்ப மனு 10,000 15,000 சொல்லி வாங்குறாங்க. அது வாங்கும்போதே அவன் வந்து 2 கோடி கொடுத்து எனக்கு சீட்டு, 3 கோடி கொடுத்தா எனக்கு சீட்டு இப்படின்னு சொல்லி பேசுவான். அதை கொடுப்பான். இப்போ அதை வாங்கிட்டு உனக்கு தான் சீட்டு, உனக்கு தான் சீட்டுன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீட்டு அவனுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். கிடைக்கலன்னு அவன் எங்கே போய் கேஸ் போடுறது? இந்த விஷயத்தில் சட்டபூர்வமாக கேஸ் போட முடியாது. அடுத்த தடவை பார்க்கலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், போகிறேன் வரேன்னு ஏதோ ஒன்று சொல்லி, இது பொதுவாக அரசியலில் நடக்கக்கூடிய விஷயம். அது தாவேகாலையும் ஆரம்பிச்சிருச்சு. திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து புதிய மாற்றமாக இருப்போம், மக்களுக்கு செய்வோம்னு சொல்கிறவங்க இவங்க கட்சியில் இன்னும் கவுன்சிலராக கூட யாரும் ஆகலை. ஆனாலும் வந்து இங்கே வசூல் ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை அவர் 3400 கோடி ரூபா சேர்த்து விட்டார் என்று ஒரு செய்தி, ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுது. அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. முழுமையாக உண்மையா இல்லை ஒரு கால் கொஞ்சம் மிகைப்படுத்திட்டாங்களா? ஆக மொத்தம் ஒன்றுமே நெருப்பு இல்லாமல் புகையாது. ஆமாம் ஐயா, 3400ல் ஒரு சைபர் தப்பாக பண்ணியிருந்தா கூட 340 கோடியாவது இருக்கணும். ஒன்றுமே இல்லாத, இதுவரை ஆட்சிக்கே வராத, கவுன்சிலராக கூட நிற்காத ஒரு கட்சியில் இவ்வளோ வசூல் பண்ண முடியும்னா, திமுக போன்ற ஒரு மூத்த கட்சியில் எப்படி இருக்க முடியும்? இப்போ திமுக தொண்டன் இல்லை ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு வேட்பாளர் ஆகணும்னு ஆசை இருக்கிறவன் யோசனை பண்ணுவானா இல்லையா? ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, அங்கே போய் அதை கொடுக்குவா. மாப்பிள்ளை ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட நம்ம தொடர்பு வச்சு கொண்டு போய் கொடுக்குவா. கிச்சனில் ஏதோ சொல்கிறாங்க, அங்கே கொண்டு போய் கொடுக்கும். 3 இடத்துலையும் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு அவன் அதை எடுக்க வேணாமா? ஒரு 5 கோடி போட்டான்னா ஒரு 50 கோடியாவது எடுக்கணும் அவன். அதுதானே 5 வருஷத்தில் அவன் வர்றான் அவன். அப்போ நம்மளால் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு கடைசியில் சீட்டே கிடைக்காம போச்சுன்னா சொத்தெல்லாம் விற்றோ இல்லை இருக்கிற காசை விட்டுட்டோ அப்படின்னு சொல்லி இப்போ எங்கே கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கான் திமுக தொண்டை. பிள்ளை, மாப்பிள்ளை, கிச்சன்
யாரும் வந்து முதல்வரை வந்து கணக்கு பண்ணல. இதில் போனால் எங்கேயோ அங்கே அவர் போட்டுருவாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது முதல்வர் வந்து கிச்சன் சொல்கிறது தான் கேட்கணும், பொம்பளைங்க சொல்கிறது தான் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும், நானும் அப்படி தான் கேட்குறேன் அப்படின்னா நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அங்கே இங்கே சென்று நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், இங்கே வந்து அணுகுங்கள். திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு சூசகமாக சொல்கிறாரோ அப்படின்னு என்னுடைய யூகம். அதனால தான் தலைப்பு செய்திகளில் போடுறாங்க. நான் கூட வந்து என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என் மனைவி இருக்கிறான்னு சொன்னேன். ஏனாவது வந்து அது வந்து ஒரு வரி ஒரு பாக்ஸ்லையா போடுவீங்களா? இல்லை சார், நான் அதை பேசி போனால் கூட நான் போனோடனே சத்தம் போடாமல் எடிட்டு சொல்லியிருந்தால் வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவீங்க எனக்கே தெரியாமல். அது தலைப்பு செய்தியில் வருது, முதல் பக்கத்தில் வருது. அப்படின்னா என்ன முக்கியத்துவம் இருக்குது? என்ன முக்கியத்துவம்? இதுக்கு பின்னால் ஒரு செய்தி மறைந்திருக்கிறது. என்ன செய்தி? பிள்ளை லிஸ்ட்டு மாப்பிள்ளை லிஸ்ட்டு என்றெல்லாம் குழம்ப வேண்டாம். டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட் அப்படின்னு இங்கிலீஷில் உண்டு. வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம், இங்கே வாருங்கள். ஸோ சீட்டு வேணும்னா பொம்பளைங்க பேச்சை கேட்கணும். நான் கூட எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அவங்க பேச்சு தான் கேட்குறேன். இதை விட நீங்கள் போய் இவரை போய் வந்து ஒரு முத்துவேல் கருணாநிதி அளவுக்கு அவர் மு.க. ஸ்டாலின் வந்து கருணாநிதி அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பேச தெரியல, ராஜதந்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு அழகாக ஒரு யதார்த்தமாக வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கொள்கை கோட்பாட்டையே அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து தெரிவிச்சிருக்கார் பாருங்கள். இன்ஃபேக்ட் கருணாநிதி கூட வந்து நேரடியாக பேசுவார், பொடி வைத்து கிண்டலாக பேசுவார். ஆனால் ஒரு வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு அர்த்தங்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்து இவர் வந்து அதில் கருணாநிதி அவர்களையே மிஞ்சி விட்டார் ஸ்டாலின் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். சீமான் அவர்கள் வந்து இந்த திமுகவினுடைய கூட்டத்தில் ஏதோ மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சு, அது வந்து அந்த உதயநிதி அவர்கள் அந்த இளைஞர் அணி மாநாடு திருவண்ணாமலையில், இந்த திருவண்ணாமலையில் அதில் 2-3 மேட்ரு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம். அங்கே வந்து முதல்வர் பேசும்போது கூட கூட்டம் வந்து அங்கே இருக்கைகள் காலியாக இருந்து, முதல்வர் பேச வர்றதுக்கு முன்னால் காலியாக இருந்தால் அது வேறு விஷயம். பேசும்போது கும்பல் சேர்லாம் காலியாக இருக்குது. அது அந்த பையெல்லாம் வச்சுருந்தாங்க, இந்த மிக்சர் போட்டெலாம் மைசூர் பாகெல்லாம் வச்சு தண்ணி பாட்டிலாம் வச்சு அந்த கலைஞர் இவர் ஸ்டாலின் உதயநிதி படம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறையா அண்டா, பிரியாணி அண்டா அதெல்லாம் தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தனும் வந்து அந்த மிச்சப்பட்ட பை வந்து ஆளுக்கு 50 பை 100 பைன்னு மாட்டிகிட்டு போகிறாங்க திமுக தொண்டர்கள். அதுலேருந்து 2 விஷயம் தெரியுது. எதிர்பார்த்த கும்பல் வரல, அப்போ தானே அவ்வளோ மிச்சப்படும் பை. இப்போ நீங்கள் 10,000 பேர் எதிர்பார்க்குறீங்க, 10,000 பை வச்சுருக்கீங்க, 7,000 பேர் தான் வரான். நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்ல. ஓகே, ஒரு 3,000 பை மிச்சப்படுது. ஆளுக்கு 50-100ன்னு அள்ளிட்டு போவானா? எவ்வளோ மேக்ஸிமம் தூக்க முடியும்? ஒரு 50 பை தூக்கலாம். ஆமாம், அது மாதிரி தூக்கிட்டு போகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டாவில் பிரியாணி இருந்த அந்த அண்டாவிலேயும் தூக்கி போயிட்டான். பாவம், அந்த அண்டாவெலாம் திமுககாரந்து இல்லை, கேட்ரிங் கான்ட்ராக்ட் எடுத்து. ஆனால் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா முடிஞ்சோடனே சேரை தலையில் தூக்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வாழைத்தாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது திமுகவில் தெளிவாக இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், என்னைக்காக இருந்தாலும் இந்த குடும்பம் தான் வந்து ஆட்சி செய்ய போகுது, மாற்றி அவங்க குடும்பத்தில் தான் வரப்போகிறாங்க, நமக்கு சான்ஸே இல்லை. இந்த 200 போஸ்டர் கொடுக்குறதோட சரி, ஓட்டுறது 200 கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு. அப்போ சேர் கிடச்சா சேரு, அண்டாங் கிடச்சா அண்டாங், குண்டாங் கிடச்சா குண்டான், வாழைத்தாறு கிடச்சா, இந்த பை ஒரு 50 பை கிடச்சதா அது எடுத்துன்னு போய் அவன் ஒரு கடையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போடுவான். ஸோ எதிர்பார்த்த கும்பல் வரவில்லை என்பதை மூடி மறைத்து ஆகா ஓகோ வந்து விட்டது என்ற ஒரு அது எதுவும் சிஜிலாம் பண்ணாங்களா சார்? ஃபுல்லாக காட்டுறதுக்காக அதான் சிஜி பண்ணாங்க. அந்த வேஷங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி முன்வரிசைகள்லேயே காலியாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து வரக்கூடிய தகவல்கள். நேற்று தாவேக்கா கூட்டமும் கொஞ்சம் காலியாக இருந்தது சார். ஆமாம், கொஞ்சம் பின்பக்கம்லாம் காலியாக இருந்தது. அந்த சில பெட்டிகள் பாக்ஸாக இருந்தது, சில பெட்டிகள் காலியாக இருந்தது. ஸோ இப்போ பாண்டிச்சேரியிலேயே உங்களுக்கு 5,000 பேர் சொல்லி வராமல் தானே QR கோடில் இல்லாதவங்களாம் விடணும்னு சொல்லி. ஆக இந்த ஈர்ப்பெல்லாம், அந்த முக ஈர்ப்பெல்லாம் ஓரளவுக்கு மேலே படிப்படியாக இறங்குகிறது என்பது யதார்த்தம். அது இந்த இதில் வந்து நம்ம பேசும்போது இதெல்லாம் தாண்டி உதயநிதி அந்த இளைஞர் அணி இதில் அங்கே வந்து அந்த அவர் வர்றதுக்காக
பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துலேருந்து 2000 டன்னு ம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து மலப்பம்பாடு அப்படின்னு ஒரு ஊர். ம் அந்த ஊர்லேருந்து ஏரி, மலப்பம்பாடுன்னு ஏரி, அந்த ஏரி கரையிலிருந்து என்னமோ பார்த்தீங்கன்னா 2000 லோடு, 2000 லோடு. ஒரு லோடுக்கு ஒரு லாரியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 டன்னு 6 டன்னாவது வரும். 5 டன்னு வரும், 3 டன்னு வரும், லாரியுடைய சைஸை பொறுத்து. ஸோ ஒரு 5000 10,000 டன்னு மண். ம் இதெல்லாம் ஏரி மண்ணுனா எந்த மண்? பொதுவான பொதுப்பகுதி மக்களுடையது. ம் அந்த மண்ணை வந்து இதுவாக சட்டவிரோதமாக அள்ளி வந்து முன்னாலேயே எங்கே கொட்டி வச்சுருந்தாங்க? அருணாச்சலேஸ்வரா சர்க்கரை ஆலைன்னு திமுக நிர்வாகியுடைய சர்க்கரை ஆலை அங்கேயே இருக்குது அந்த பகுதியில். அங்கே வந்து கொட்டி வைக்கிறாங்க. அங்கிருந்து எடுத்து அங்கே அந்த எந்த இடத்துல இது நடக்குதோ, மாநாடு நடக்குதோ, அங்கே அதெல்லாம் போட்டு சமப்படுத்துறதுக்கு மண். இதை தவிர வந்து அவங்க வந்து அந்த அந்த ஏரி கரையிலேருந்து இந்த ஏரி கரையிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வரணுன்னா அதுக்கு வண்டி போகணும்ல, ட்ரக்கு போகணும்ல. ஏரிக்கரையிலேருந்து மண் பாதையாக இருக்கும், ட்ரக்கு பள்ளமாக இருக்கும், மேடாக இருக்கும், ட்ரக்கு போக முடியாமல் இருக்கும். ஒரு தார் ரோடு போட்டிருக்காங்க 30 அடிக்கு, எந்தவித அனுமதி, எந்தவித அரசு துறை அனுமதியும் இல்லாமல். அங்கே மெட்ராஸ் சிட்டியில் வந்து தாம்பரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃப்ளைஓவர் 3 கிலோமீட்டருக்கு வந்து ஃபிலிம் சிட்டி தனியாருக்காக வந்து எந்தவித அரசு அனுமதியும் பெறாமல் போட்டாங்கன்னு போன மாதம் நியூஸ் வந்துச்சு. இன்னும் எங்கெங்கேயோ வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயோ ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே வந்து 3 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு மினிஸ்டரோட பிஏ பேரில் வந்து அவர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொல்லி எந்தவித அனுமதியும் இல்லாமல் போட்டாங்க. அப்புறம் வேற எங்கேயோ ஒரு இது அந்த பெரும்பாக்கத்தில் வந்து ஒரு தனியாருக்கு கட்டினது வந்து இந்த மார்ஷ் லேண்ட்ஸுன்னு சதுப்பு நிலத்தில் என்ன கேட்டால் நான் கொடுக்கல அனுமதி, உன்னை கேட்டால் நான் கொடுக்கல அனுமதின்னு எல்லா துறையும் சொல்லுது. ஆனால் அவன் கட்டிட்டான். இதெல்லாம் நடக்கும்பொழுது சின்னவர் கலந்து கொள்கிற, முதல்வர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மணல் திருடுனா தப்பா? மணல் திருடுவது என்பது ஏதாவது திராவிடத்திற்கு புதியதான ஒன்றா? திருடி கொண்டு போய் கேரளாவில் விற்கலாம், கர்நாடகாவில் விற்கிறான், எங்கள் தலைவருடைய விழாவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதா? அதுக்கு கூட எங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு உரிமை இல்லையா? இதை சீமானோட பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு. இதில் வந்து வயிற்றுச்சியில் என்னென்னா, அந்த தார் ரோடு போட்டதெல்லாம் வந்து விவசாய நிலம். தார் ரோடு போட்டுக்கிட்டே வரும்போது நடுவில் விவசாய நிலத்துலேயும் போட்டு வராங்க. அது போட வேண்டிய அந்த குறுக்கோழி மாதிரி வருது. அப்போ அந்த விவசாயிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர்களை முன்னெச்சரிக்கை கைதுன்னு அவங்கள கைது பண்ணிவிட்டு, நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணிவிட்டு இந்த விழா முடிஞ்சோன்னு விட்டுருவாங்க. ஆமாம், மறுநாள் வரைக்கும் விடல. அவன் என்ன அதில் பெண்கள்லாம் இருக்காங்க. திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக ஏரிக்கரை மண்ணை எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு காலம் அந்த ஏரியாவில் பெருசாக பலத்த மழை பெஞ்சால் அந்த ஏரி வந்து நிரம்பி அந்த அந்த மடுக்களை தாண்டி ஊருக்குள்ளே பூந்து வெள்ளம் வரும். வந்தால் என்ன? அதுக்கு ஒரு வெள்ள நிவாரணம் கேட்டு போகிறோம். நிர்மலா சீதாராமன் கிட்ட, அம்மையார்கிட்ட கேட்டு போகிறோம். 5000 கோடி கொடுத்தீங்க, இன்னொரு 5000 கோடி கொடுங்கன்னு கேட்டு போகிறோம். இப்படித்தான் வந்து நடந்திருக்கிறது. இதில் வந்து அந்த விழாவில் வந்து வெள்ளி சிம்மாசனத்தில் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்தார் சார். சரி, அவர் கால் மேலே அவர் கால் போட்டார். அவருடைய தலைமுறையில் அதுதான் நடந்திருக்கு. அவர் கால் மேலே அவர் கால் போட்டிருக்கார். அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறது, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் யார் கால் மேலே யார் கால் போடுவாங்க தெரியாதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போல்லாம் தலைமுறைகளுடைய அந்த அணுகுமுறை மாறி வருகிறது இல்லையா? நம்ம அவங்க குடும்பத்தை சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். அவர் கால் மேலே அவர் கால் போட்டுக்கார். சரி, ரைட், போட்டுக்கிட்டோம், தப்பில்லை. வெள்ளி சிம்மாசனம், ஏற்கனவே அவங்க வீட்டு அம்மா போய் வந்து வெள்ளி பீரோ வாங்கினதெல்லாம் வீடியோவில் வந்துச்சு. ஆமாம், இந்த சுக்கரா ஜுவல்லர்ஸில் போய் மயிலாப்பூரில் வெள்ளி பீரோ, இவர் உட்கார்றதுக்கு வெள்ளி சிம்மாசனம். ஆந்திராவில் நினைக்கிறேன் ஏதோ இந்த ரெட்டி வகைரா ஒரு மந்திரிங்க வீட்டில் வந்து தங்க சோஃபா, அதுக்கப்புறம் அந்த காப்பி கப்புலாம், நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் எனக்கு டீ கொடுத்தீங்க. பீங்கா சார், அது பீங்கா, பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்று தான்.
கொடுத்தீங்க. நானும் வந்து பார்த்தேன், ஏதாவது வெள்ளி கிள்ளி போட்டிருப்பீங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றையும் காணோம். வெள்ளி சிம்மாசனம் அந்த ஆந்திரா அமைச்சர்கள் அவங்க சகோதரர்கள், இந்த இந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க ஜனார்தன் ரெட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்க சோஃபா, கப்பன் சாசர்லாம் தங்கம், கைப்பிடி தங்கம், எல்லாமே தங்கம். அப்புறம் கைதானாங்க, மறுபடியும் வந்து மீண்டும் அமைச்சராகி விட்டாங்க. அரசியலில் எல்லாமே சகஜம் தானே, எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாங்க. எதுக்கு சொல்லணும்னா வெள்ளி சிம்மாசனம். ஏன் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான். இருளருக்கு வீடு கட்டினீங்கன்னா இடிஞ்சு விழுது. நரிக்குறவர்களுக்கு கட்டி கொடுத்த வீடு வந்து கல் எடுத்து செவுரு விழுந்துடுது. முந்தானத்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு கல் எடுத்து அப்படி அடித்தா செவரே இடிஞ்சு விழுது. நரிக்குறவர்களுக்கு கட்டப்பட்ட. சார் அதெல்லாம் தாண்டி திருவள்ளூரில் வந்து ஒரு மாணவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ செவரு வந்து 7 வயது சிறுவன் 7ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்போ ஏதாவது ஒரு மாணவன் வந்து இறந்து விட்டான். பள்ளிக்கூடத்திலேயே இந்த கதி. உங்களுக்கு வெள்ளி சிம்மாசனம் ஒரு கேடா? காமராஜர் வந்து வருஷம் முதலமைச்சர் வந்து ஒரு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய ஊட்டி மலர் கண்காட்சியை போய் திறந்து வைக்க போன போது, குடல் கருகுது, கும்பி பெருகுது, உனக்கு வந்து குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு போஸ்டர் ஓட்டினாங்க. ஒரு சிஎம்மு வழக்கமாக வருஷம் அந்த ஏப்ரல் மாதம் அந்த இது மலர் கண்காட்சி திறந்து வைப்பாங்க. ஏப்ரல் மே மாதம் சம்மர் பீரியடில். அந்த அவர் சிஎம்மாக இருந்தார், போய் திறந்து வச்சார். இவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அண்ணாதுரை திறந்து வச்சுருக்காரு, கருணாநிதி திறந்து வச்சுருக்காரு, எல்லோரும் வழியாக. அவர் போய் போனபோது உனக்கு குழு ஊட்டி ஒரு கேடா? என்னமோ அவர் ஊட்டியில் போய் 10 நாள் தங்கியிருந்த மாதிரி. இவங்க தான் வெள்ளி சிம்மாசனம். எதுக்கு வெள்ளி சிம்மாசனம்? இளைஞர் மாநாட்டில் வெள்ளி சிம்மாசனம் போட்டு தான் உட்காரணுமா? இது மாதிரி சேர் போட்டால் உட்காராதா? என்னன்னா அந்த 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 ஆணவம் எல்லா விஷயத்துலேயும் என்ன செய்ய முடியும். இப்போ கூட ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி வந்து ஏதோ ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கே சென்னையில் தான் இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் பந்தநல்லூர்னது எங்கள் ஊர் பக்கத்தில், கும்போணம் பக்கத்தில் வரும், தஞ்சாவூர் போகிற வழியில். அங்கே உள்ள ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் ஒரு ஆசிரியையும் ஏதோ கள்ளக்காதல், சொல்லக்கூடாது, அண்ணா சுபவி கோச்சுப்பார், திருமணம் கடந்த உறவு. இவங்கள இந்த ஃபோட்டோ ஒருத்தன் என்ன பண்ண, அந்த வாத்தியார் ஃபோட்டோவை, தப்பு பண்ண வாத்தியார் ஃபோட்டோவை வேற ஒருத்தன் திருடி அதில் உள்ளதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் 5 லட்ச ரூபா கேட்டு மிரட்டியிருக்கான். ஓகே, இவங்களதே திருட்டு உறவு. அந்த திருட்டு உறவுக்கு ஒரு பிளாக்மெயில். திராவிடம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் விடுது பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குற மாணவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும்? அவன் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அருவாள் எடுத்து வெட்டுறான். 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமியை வந்து பாலியல் வன்முறை பண்ணுறான். அப்படின்னா எப்படி வந்து அது இல்லாமல் நடக்கும்? இப்படி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து இப்போது அதாவது மத கலவரங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், வரணும், அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நங்கநல்லூர்ன்றது மீனம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் அதிகமாக வாழும் பகுதி. விட்டுருங்க. அங்கே ஒரு பெரிய ஹஜ்ஜி இல்லம், ஏற்கனவே சென்னையில் ஒரு ஹஜ்ஜி இல்லம் இருக்குது. இப்போ 400 பேர் வந்து நாளே அங்கே தங்கி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஹஜ்ஜி இல்லம். அதை ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் வாழும் பகுதிக்கு பக்கத்தில் வந்து வைக்கணும்? இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் வச்சா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும். இப்போ திருவல்லிக்கேணியில் அதாவது மசூதிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் பார்த்து வைங்க. இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது எத்தனையோ இடத்துல மசூதிகள் இருக்குது. வச்சிங்கன்னா அவங்க ஹஜ்ஜுக்கு வரவங்க ஏதாவது ஒரு நமாஸ் பண்ணணுன்னா கூட இப்போ கூட நம்ம கூட கோயிலுக்கு போகிறோம், சபரிமலைக்கு போகிறோம், போகும்போது என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போவாங்க ஒரு இந்துக்கள். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதோ சில பழக்கங்கள் இருக்கும். வச்சது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அங்கே கொஞ்சம் அந்த ஏரியாவில் பரபரப்பு. இது இந்துக்கள் வாழும் பகுதி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாழும் பகுதி, அதிகமாக வாழும் பகுதி. அந்த இடத்துல வந்து ஹஜ்ஜு டோட்டலாக ஒரு வித்தியாசமான மதத்தை கொண்டு வரும்போது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்போ வராதா? தீபத்தூணில் ஏற்றும் போது வரும்னு சொன்னீங்களே, இப்போ வராதா? சரி, நீங்கள் சிறுபான்மையினர் நலத்துக்காக தான் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைமை காட்சியை அதுக்கு கூப்பிடவே இல்லை. அப்போ நீங்கள் ஷோ தான் பண்ணுறீங்க.
உண்மையாக வந்து அந்த சிறுபான்மையினருக்கு கூட நீங்கள் உண்மையாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதான் சார் விஜயம் சொல்கிறாரு. கவர்மெண்ட் நடத்துகிறீங்களா, கண்காட்சி நடத்துகிறீங்களான்னு. ஆமாம், இப்போ நீங்கள் சமையற் கூடங்கள்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே ராதாகிருஷ்ணன் சாலை நம்ம மயிலாப்பூரில் சரி, விருதுநகரில், கோயிலாங்க 45 லட்சம் ரூபா டெண்டரே இல்லாமல். டெண்டர் இல்லாமல் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து விதிமுறையே கிடையாது, சட்டமே இல்லையே. 45 லட்ச ரூபா. சரி, 45 லட்ச ரூபான்னு என்னமோ கட்டடம் கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்க. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு செவுறு போட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகாது. 45 லட்ச ரூபான்னு சொல்லி தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வந்து சமையற கூடங்கள். எதுக்குன்னா இந்த ஹாஸ்டல்லாம் இருக்குது பாருங்கள், இப்போ தான் பேர் மாற்றிட்டாங்களே, சமூக நீதி தங்குமிடங்கள். அதுக்கு முன்னால் வேறு ஏதோ பேர் இருந்தது. அதில் 1300 ஆதி திராவிடர் இதில் வந்து 300க்கு மேலே மூடிட்டாங்க, கேட்டால் ஆள் இல்லைன்னு. ஆனால் புதுசாக வந்து ஆதி திராவிடர் இல்லம், அதான் சமூக நீதி இல்லம் கட்டுறது 40 கோடி கட்டுறாங்க. இதில் சமையற் கூடங்கள் இல்லாமல் 1311 300க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஆள் இல்லைன்னு. அப்புறம் ஏன் புதுசாக ஒன்று கட்டுறீங்க 40 கோடிக்கு? சரி, இவங்களுக்கெல்லாம் அங்கங்கே சமையற்காரர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்க, ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு தான் அவனுக்கு போட்டிங்க. அவனை அங்கே நீங்கள் சமையல் பண்ண வேணால் நாங்கள் பொதுவாக ஒரு இடத்துல சமையல் பண்ணிக்கிறோம், அதை கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம். அந்த கான்ட்ராக்ட் அங்கேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு 90 இது இருக்குன்னு வைங்க, அந்த தங்குமிடங்கள், சமூக நீதி தங்குமிடங்கள், அங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட், அதில் ஒரு கான்ட்ராக்ட். இதில் வந்து புதுசாக சமையற் கூடங்களை அங்கங்கே ஏற்படுத்துவதற்கு 45 லட்ச ரூபா ஒரு சமையற் கூடம். 7-8 லட்ச ரூபாய்க்கு போடக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கொண்ட ஒன்று 45 லட்ச ரூபா. இப்படி எப்படியெல்லாம் வந்து, ஆனால் அதே சமயத்தில் கிளாம்பாக்கத்திலிருந்து மஹிந்திரா சிட்டி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மஹிந்திரா சிட்டி, அங்கே போகிறதுக்கு ஒரு ஃப்ளைஓவர் மேம்பாலத்துக்கு 3100 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஒதுக்கி பல வருஷங்கள் ஆச்சு, திமுக ஆட்சியில் தான் வந்து ஒதுக்குனாங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு. இதுவரை அந்த திட்டத்தில் ஒரு துரும்பை கூட மாநில அரசு கிள்ளி போடவில்லை. பிப்ரவரிக்குள்ளே இவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வந்து வாபஸ் பெறப்படும் என்று மத்திய அரசு சொல்லிவிட்டது. 3100 கோடி ரூபாய் மக்களுக்காக நீ கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்குது. அதை வாங்கி அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் போது டெண்டர் விடுவீங்க, கான்ட்ராக்டு, ரைட், அதெல்லாம் நம்மளுடைய திராவிட மாடலில் வந்துடும். அது போக ஏதோ அட்லீஸ்ட் மக்களுக்கு அந்த மேம்பாலம் பயன்படுமா இல்லையா, அதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் என்றால், நீங்கள் வந்து இதே மாதிரி தான் இலவச நாப்கின் திட்டம்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதிமுக பீரியடில் பெண்களுக்கு, மாணவிகள், குறிப்பாக பெண்கள் மாணவிகள், அவங்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கும் போது இந்த நாப்கின் சுகாதாரமாக இருக்கணும். அதை நிறுத்திவிட்டார்கள் தமிழக அரசு. ஏன்னா அதுக்கு 4000 கோடி செலவாகுதான். கஜானாவில் பணம் இல்லையா, கஜானாவில் பணம் நம்ம வந்து நாப்கின் அதை ரொம்ப ஒதுக்க முடியாது. ஒரு பெண்களின் சுகாதாரத்திற்கு அது எவ்வளோ, ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ முக்கியம்னு. தாலிக்கு தங்கம் நிறுத்திடுவீங்க. அம்மா அந்த இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ன்றது வந்து தண்ணீர் ஏடிஎம், குடிநீர் ஏடிஎம். ஒரிஜினலாக அதுக்கு பேர் வந்து அம்மா குடிநீர்னு வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஏதோ ஒரு 1 லிட்டர் தண்ணி வரும், குறைந்தபட்சம் 1 லிட்டரோ 2 லிட்டரோ வரும் இந்த ஏடிஎம்மில் போய். இது வந்து இந்த ஏடிஎம் பூரா வந்து காஞ்சி கிடக்குது, தண்ணியே ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு, வாதி ஏடிஎம்முக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணல. தண்ணி ஊற்றினா தானே ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெளிவாக தெரியும். ஆக பெண்களுக்கான திட்டம், குடிமக்களுக்கான திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், எல்லா திட்டத்தையும் நிறுத்திடுவீங்க. புதுசாக 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறோம். இப்போ பணம் எங்கேருந்து வருது, வேறு வழி இல்லைன்னா இருக்கிற ஒரு 4 ஏற்கனவே போயிட்டுருக்கிற திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டு அந்த காசை ரொட்டேட் பண்ணி புதுசாக வந்து ஏதோ ஒரு திட்டம் ஆரம்பித்ததாக ஒரு பம்மாத்து பண்ணி மக்களிடம் நற்பெயர் வாங்கி ஓட்டு சம்பாதிக்க வேண்டும். இப்படி தான் திமுக அரசு போயிட்டுருக்கு. இந்த வேடம் வந்து 2026இல் கலையுமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.